அனைவருக்கும் இந்த மழை சூழ்ந்த மாலை வேளையிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அம்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறும் மண்ணை வச்சுட்டு என்ன பண்ணுறது, வெறும் மதத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இதே மாதிரியே ஒருத்தவங்க பேசினாங்க சுதந்திரம் கிடச்ச உடனே. இந்த லடாக் பகுதியில் எல்லாம் சீனா ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னொடனே வெறும் கல் மண்ணை வச்சுட்டு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டாங்க. மண்டையை கேப்பை கழட்டுங்க, அந்த மண்டையில் ஒன்றுமே இல்லை, அதுக்கு நான் அதை கொடுத்துடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த மனப்பான் ஏன்னா அந்த ஒரு மனப்பான்மை தான். நீங்கள் இந்த ரீசெண்டாக ஒரு உருட்டுனாங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தான். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னா உலகத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு நாட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா. அதில் பாகிஸ்தானுக்கு முதல் இடம் கொடுத்தான். ஹாப்பியாக இருக்கிறான். பாகிஸ்தான் இல்லையா, பங்களாதேஷ்க்கு 2வது இடம் கொடுத்தான். இந்தியாவுக்கு 20வது இடமோ 19வது இடமோ கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் இல்லையா? ஏங்க இது என்னங்க, இது அநியாயமா இருக்கு. இப்போ அவன் போய் ரொட்டிக்கு கியூல நிக்கிறான். இது எவன் இந்த சென்சஸ் எடுக்கிறான், எத்தனை பேர்கிட்ட கொஸ்டினர் கொடுத்தாங்க, இது யாரு டிக்ளேர் பண்றாங்க, எல்லாம் இவனுக்கு சொல்ற புள்ளி விவரம். இந்த ரங்கராஜ் பாண்டேவோட இன்டர்வியூல வீரமணி ஒன்று சொன்னாரு, 90% யாருக்கிட்ட மூட நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள். இதெல்லாம் யார், எத்தனை பேர்கிட்ட போய் நீ கணக்கெடுத்த? இந்த மாதிரி இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்கள்லையும் பாரத கலாச்சாரம் ஏன் தனிப்பட்டு நிற்கிதுன்னு தெரியுங்களா? எல்லா நாட்டிலையும் நாட்டுப்பற்றாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வெல்லஸ்லி ஒரு கடிதம் எழுதுறான் பிரிட்டிஷ்க்கு. என்னன்னு எழுதுறான்னா, these monkeys are worshipping their nation. இந்த குரங்குகள் இந்த நாட்டை போய் கடவுளா நினைக்கிறாங்க. யார்? நம்மள அப்படி எழுதுறான் வெல்லஸ்லி. பிரபு வெல்லஸ்லி எழுதுறான். ஏங்க எவனாச்சும் இந்த நாட்டை போய் கும்பிடுவானா அப்படின்னு எதனாலனா, போருக்கு முன்னாடி ஜெய் காளி ஓம் காளி சொல்றதுக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய கொடிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்ரீராமர் சொல்றாரு, என்ன தெரியுங்களா சொல்றாரு ராமாயணத்துல, இந்த நாடும் என்னுடைய தாயும் என்னுடைய தாயின் கருவும் என்னுடைய கடவுளும் சமமானதே அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீராமர். அந்த வம்சத்திலிருந்து வந்த அந்த ரத்தம் ஓடுகிற நாணம் அது நரேந்திர மோடி கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? அதனாலதான் பாரத மாதா நம்ம எல்லாத்தையும் பிரசவிச்சிருக்கிறான். ஆனா ஒரு குழந்தைய மட்டும் பிரசவிச்சதுக்கு அப்புறம் அவளுடைய தொப்புள் கொடியை அறுக்க மறந்துட்டான். அதுதான் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி அந்த அரியாசனத்தில் உட்கார்ந்ததுனாலதான் இந்த ரோடு, இந்த சாலை, இந்த கட்டுமானங்கள், இது எல்லாமே வேற யாராச்சும் வந்திருந்தா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? ஸ்மார்ட் சிட்டி நாடுங்கிறது எங்கெங்க இருக்கு? கொடியில இருக்கா, இல்ல கவர்மெண்ட்ல இருக்கா? நாடுங்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய இதயத்துல இருக்குது. அதுதான் நாடு. இப்போ நீங்க யூஎஸ்ல, பிரான்ஸ்ல உள்நாட்டு பிரச்சனை நடக்கும்போது எத்தனை பேர் ஆர்மிக்கு அப்ளை பண்றான்னு பாருங்க. எவனுமே அப்ளை பண்ண மாட்டான். கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவான். ஆனா யோசிக்காம அப்ளிகேஷன் மலை மாதிரி குவிஞ்சு நிறைய பேர்த்த ரிஜெக்ட் பண்ணி மட்டும் எடுக்கக்கூடிய நாடு இந்த இந்தியா மட்டும்தான், பாரதம் மட்டும்தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் அங்க உட்கார்ந்தாதாங்க இதெல்லாம் நடக்கும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கட்டுமானம், இந்த ஆஸ்பத்திரி, இந்த டெவலப்மெண்ட் இதுவா இவருடைய புகழ சொல்ல போகுது? 150 வருஷத்துல இடிஞ்சு விழுந்துருங்க. நீங்க எப்பேற்பட்ட இன்ஜினியரை கூட்டிட்டு வந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்தாலும், நீங்க எப்பேற்பட்ட முன்னேற்றம் ஏற்படுத்தினாலும் வெறும் 100 வருஷம் 150 வருஷம் தான். 1000 வருஷம் ராஜராஜ சோழன். அம்மா அது ரொம்ப ரேர் கேஸ். அது ரொம்ப ரேர் கேஸ். இப்போ நீங்க உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்த கான்ஸ்டான்டினோப்பிள், மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்த ஏன் நம்மளுடைய பாரத நாடே. ஆனா அதெல்லாம் அந்த வளர்ச்சியெல்லாம் இப்ப எங்க நம்ம கண்ணுக்கு தெரியுதா? எதுவுமே. இந்த வளர்ச்சிங்கிறது என்னங்க? இந்த மக்கள்ங்கிறவன் நன்றி கெட்டவங்க. இந்த ஒரு யூடியூப்னுடைய வீடியோவில் நான் பார்த்தேன், வாஜ்பாயை காமிச்சாங்க.
வாஜ்பாய்க்கு நினைவு தப்பிருச்சு. எது கேட்டாலும் அந்த மாதிரி. அந்த மனுஷனுக்கு தெரியுமா அவர் சாலை போட்டாருன்னு? போய் எங்க தலைவர்கிட்ட போய் நீங்க கட்டின சாலை. மோடிக்கு ஒரு நாள் நினைவு தப்பும். எல்லாரும் வந்து மோடி திட்டிட்டு இருப்பான், மோடிக்கு அவன் யாருன்னே தெரியாது. அந்த ரேஞ்சுக்கு போகும்போது மோடி கட்டி எழுப்பிய ஆலயங்களும் மோடியினுடைய இந்துத்துவ சிந்தனையும் மட்டும்தான் மோடியினுடைய பெயரை சொல்லுமே தவிர வேற எதுவுமே இங்க நினைச்சு நிக்காது. இந்த டெவலப்மெண்ட்னால தான் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கான்னு நினைச்சீங்களா? நாங்க நிறைய எந்த விஷயம் பண்ணா ஓட்டு போடுவானுங்க ஓட்டு போட மாட்டானுங்க நினைச்சு நாங்க இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரல. எங்களுடைய கனவு வந்து மிகவும் பெரியது. வெறும் ஒரு 4 எலெக்ஷன்ல 2 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுனால இந்த தேசத்தினுடைய கனவை நாங்க நிறைவேற்ற போறதில்லை. எங்களுடைய கனவு திட்டம் உன்னையும் 8 9 தலைமுறைக்கு தாண்டி எதிரொலிக்கணுங்கிறதுனால தான் ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் சொன்னா அவன் பேரு கூட என்னன்னு தெரியாது. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 3G கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 2001. ஆனா நம்ம கைக்கு 3G வந்தது எப்போ? 2011 2010 if I'm not right. அப்போ அங்க அரியாசனத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தன் நன்னெறியோடு இருந்தால் மட்டும்தான் 2016 கண்டுபிடிச்ச 5G இப்ப என் போன்ல இருக்குது. 11 வருஷம் ஆச்சு 3G நம்ம கைகளுக்கு வரதுக்கு. ஆனா 5 வருஷத்துல கொண்டு வந்தோம். இது என்ன விஞ்ஞான வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? 3G வந்தது, UPI பேமெண்ட்ஸ் வந்ததுல ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் மோடி கொண்டு வந்தது. பாகிஸ்தான்ல ஏன் இன்னும் 5G வரல? பங்களாதேஷ்ல ஏன் வரல? ஸ்ரீலங்கால ஏன் வரல? மொரீஷியஸ்ல ஏன் வரல? ஏன் ஜெர்மனியில UPI வரல? ஏன்னா அவன் வந்து அவனுடைய நாடுகளை வெறும் ஒரு மேப்பாவும் ஒரு கொடியாவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனாவும் ஒரு ரிபப்ளிக்காவும் தான் பார்க்கிறான். ஆனால் இந்த நாட்டை தெய்வமாக பார்க்கின்ற ஒரு நன்னறி மிகுந்த ஒரு சக்கரவர்த்தி அங்க உட்கார்ந்ததுனாலதான் நமக்கு இந்த நாட்டினுடைய கட்டமைப்புகள் கிடைக்குது. இந்த பிஎம் போஸ்ட்ங்கிறது ஒரு ப்ராக்சிங்க. அப்படி ஒரு போஸ்ட் வந்து அது ஒரு காணல் நீர். ஏன்னா எல்லா வேலையும் செய்யறதுக்கு கொண்டான எல்லா ஆலோசனைகளுக்கும் வழங்குறதுக்கு கொண்டான எக்ஸிகியூட்டிவ் பாடி வந்து ஏற்கனவே இருக்கு. நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சுங்கிறது சொல்றதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அங்க இல்லைனாலும் இந்த கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறார் அம்பேத்கர். அந்த பிஎம் போஸ்ட்டுக்கு ரெக்வயர் ஆனது வந்து பாலிடிக்ஸோ எக்கனாமியோ கிடையாது. ஒருத்தவங்க அதை தெரிஞ்சிருக்கணும் இதை தெரிஞ்சிருக்கணும் தேவையில்லை. மனசுல அவங்க நல்லவங்களா இருக்கணும். மக்களுக்கு இம்மி அளவு கூட துரோகம் நினைக்காம இருக்கிற ஒருத்தர் உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த நாட்டுல கொஞ்சமாச்சும் வளர்ச்சி அடைய முடியும். ஏங்க அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அங்க கூட அவங்க குடும்பத்தார் அளவில் அந்த சடங்கை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து அவர் ரயில் ஏறி போயிட்டார். அங்கே வந்தே பாரத் ரயிலை துவக்கி வைக்கிறதுக்கு அடுத்த 3வது மணி நேரத்தில் அங்கே போய் அந்த மக்கள் நல திட்டங்களை துவக்கி வைக்கிறார். எந்த அளவுக்கு மேற்கு வங்கத்துக்கு போய் திட்டங்களை துவக்கி வைக்கிறார். பார்லிமெண்ட்டுக்கும் வந்துட்டார். லீவ் போடல. லீவ் போடாத ஒரு பிரதமர் யாருன்னு கேட்டா அது அவர் ஸ்ரீராமர் சொன்ன தாயின் கருவும் என்னுடைய தாய்நாடும் வேறு இல்லை என்ற ஒரு தத்துவத்தை வந்து தன்னுடைய மூளை நாணங்கள்ல மட்டும் இல்ல ரத்தத்துல வச்சிருக்கிறார் அவரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய அண்டை நாடுகள், நீங்க இந்த பாகிஸ்தானுக்கு தண்ணி தர பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அந்த பார்டர்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு அவங்க அநியாயம் பண்ணாங்க. நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பங்கீடு, ஆனா அண்டை நாட்டுக்கும் சேர்த்து அந்த மனிதாபிமானம் நதியில தண்ணி மட்டும் போல நரேந்திர மோடியினுடைய கருணையும் சேர்த்து பாகிஸ்தான் போயிருக்கு. எல்லாம் போயிருக்கு பாகிஸ்தான். சாதாரணமான விஷயம் இல்லைங்க இதெல்லாம் கொண்டு வந்தது. நீங்க வளர்ச்சி அரசியல்ங்கிறது ஒரு நாடகம். இப்ப இவனுக்கு கொண்டு வரானு பாருங்க. இடையில வந்து நம்ம இவரு ஏவா வேலு வந்து சட்டசபையில சொன்னாரு. என்னன்னு சொன்னாருன்னா, நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊர்ல பெருசா வந்து தமிழ்ங்கிற மாதிரி மரங்கள் நட போறோம். அது எப்படின்னா நிலாவில இருந்து பார்த்தாலும் தமிழ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. எவன்டா நிலாவுக்கு போறான்? எவனாச்சும் மேல நின்று பார்க்க போறானுங்களா? நிலாவில இருந்து பார்த்தா தமிழ் தெரியுமா?
இந்த ஜி ஸ்கொயர் வந்து இப்போ பிளாட் பிரிச்சுருந்தானுங்க. நான் சும்மா ஏதோ ஒரு பிளாட் பார்க்கறதுக்காக போனேன். ஏப்பா உங்களோட மட்டும் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஹெலிபேடெல்லாம் வச்சுருக்கோம். ஏன்னாட்டி நான் என்ன ஹெலிகாப்டரை வச்சுருக்க போகிறேன்? இல்லை, அவங்களுக்கானது. இந்த மாதிரி என்னுடைய இந்த வளர்ச்சி அரசியல். ஸ்டாலின்லாம் வந்து ஹெலிகாப்டர் தானே போகணும் வரணும்னா. இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு பயந்துகிட்டு காஷ்மீர் விவகாரத்துல எந்த ஒரு இம்மி அளவு கூட ஒரு நகர்வு ஏற்படுத்தாம இருந்தாங்க. நாங்க என்ன வாக்குக்காக அரசியல் பண்றோங்களா? ஜம்மு காஷ்மீர்ல அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றம் அது என்ன நாங்க வந்து ஓட்டு போடுவான்னு நினைச்சு பண்ணோமா? வாஜ்பாயை, இந்த நாட்டுக்கு சாலைகள் அளித்த வாஜ்பாயை, இந்த நாட்டுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த வாஜ்பாயை, இந்த நாட்டினுடைய அணுசக்தியின் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்த ஒரு வாஜ்பாயை வெறுங்கையோடு அனுப்பிச்சோம் வீட்டுக்கு. வெறும் வெங்காய விலை உயர்வு. இந்த ஹிந்துக்கள்ங்கிறவன் வந்து முதுகுல குத்துறவங்க. இவன் அப்படி இருந்து இப்படிதான். தெய்வத்தோட துணையினாலதான் இந்த இனம் ஒண்ணு இருந்துட்டு இருக்குது. இவன் வந்து ஏதோ சாதாரணமா இவனுக்கு எல்லாம் கொடுத்ததுனால இவன் எல்லாம் ஓட்டு போட்டு நம்மளை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. நீங்க சுதந்திரத்தப்போ இருந்த மொத்த ஜனத்தொகையில வெறும் 1.7% மட்டும்தான் நம்ம சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 1.7 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு உங்க மேல ஏதாவது ஒரு களங்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் சிறைக்கு அஞ்சாமல், கொலைக்கு அஞ்சாமல், எதையுமே அஞ்சாம ஜெயிலுக்கு போனாங்க. பாத்தீங்களா? இந்த நாடு வெறும் சுதந்திரம் அடைஞ்சா மட்டும் எதுவும் நடந்துராது. எல்லா இடத்துலயும் கஞ்சி தொட்டிகள் திறந்தாங்க. பட்டினியை வந்து போக்கணுங்கிறதுக்காக கஞ்சி தொட்டியை திறந்தாங்க. அப்போ கஞ்சி தொட்டி திறந்தவங்களை முதல் எலெக்ஷன்லயே தோக்கடிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்தாங்க. ஆமா, ஜஸ்டிஸ் கட்சி வந்துருச்சு. எல்லா தேர்தலில் இவங்க போட்டியிடலன்ட்டாங்க, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. நம்ம ராஜீவ் காந்தி கொலையுண்ட பொழுது அது என்னதான் அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்மளுடைய பிரதமர்னு நினைச்சு நம்ம எல்லாருமே அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இல்லையா? இந்தியால கிரிக்கெட்ல இந்தியா தோக்கும் பொழுது காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்த போது நம்ம எல்லாம் என்னைக்காச்சு மேல காங்கிரஸ் இருக்குது, அதனால இது காங்கிரஸ் டீம், அதனால இந்தியாவுடைய அணி வந்து தோக்கணும் நம்ம சொன்னோமா? தமிழ்நாட்டுல சாரி பாகிஸ்தான் தான். ஆமா, நீங்க ஆனா இல்லையா? மோடி ஆண்டா வந்து அது இந்தியா ஜெயிக்க கூடாது, மோடி ஆண்டா வந்து இந்தியா உருப்படக்கூடாது. இந்த மாதிரி எண்ணோட்டங்கள் இருக்கக்கூடியவனுக்கு, இந்த திமுக காரனுக்கு இந்த நாடை பார்த்தா ஒரே கான்ட்ராக்டுகளா தெரியுதுங்க. இந்த மண்ணை எப்படி அள்ளலாம், இங்க என்ன வந்து கான்ட்ராக்ட் போடலாம், அந்த மாதிரி. காங்கிரஸ்காரனுக்கு இந்த நாட்டை பார்த்தா ஃபுல்லா தொகுதிகளா தெரியுது. எத்தனை தொகுதி ஜெயிக்கலாம், இந்த தொகுதியில ஜெயிக்கலாமா வேண்டாமா? ஆனால் இந்த நாட்டை பார்த்தால் தெய்வமாக தெரிகின்ற நம் போன்ற இனத்தவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களும் வந்துச்சு. குஜராத்ல அவங்க வந்து அரசுக்காக ஒதுக்கின நிதி அது வந்து பத்தல. காங்கிரஸ்காரங்க வேணு பிஜேபி கவர்மெண்ட்டை வஞ்சிச்சாங்க. அப்போ அதையும் மீறி தன்னுடைய நாட்டுக்குள்ளாரையே நிறைய தொழில்கள் தொடங்கி மத்திய அரசினுடைய ஒத்த பைசா நிதி இல்லாம முன்னுக்கு வந்தார் நரேந்திர மோடி. ஆனா இப்போ ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் கேரளாக்காரங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் தமிழ்நாடுக்காரங்க, ஓட்டே போட மாட்டாங்கன்னு தெரியும் கிழக்குல இருக்கிறவங்க. அந்த மாநிலத்திலையும் நாங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து ஒரு அப்படியே நெருப்பை பார்த்த மாதிரி பார்க்கறான். அங்க இருக்கிறவங்க ரோட்டை பார்த்தா நெருப்பு புதுசா கண்டுபிடிச்சா எப்படி பார்ப்போம் நம்ம எல்லாருமே, அந்த மாதிரி ரோட்டை பார்க்கறான், அந்த மாதிரி ஸ்கூலை பார்க்கறான், அந்த மாதிரி வளர்ச்சி அரசியல் பேசிட்டு இல்ல வளர்ச்சி அரசியல் தான் சார். அங்க அந்த மாநிலங்களுக்கு முத ரயில் போச்சு. மோடி ஆட்சியில் அவன் ரயிலே பார்த்தது இல்ல, ரயில் போச்சு, கட்சி மாறிட்டாங்க. எனவே சார் ரைட் டைம் ஆகி போச்சுப்பா. எனவே மோடியின் வளர்ச்சிக்கு காரணம் முழுக்க இந்துத்துவ அரசியல் தான். அவரை அங்கே இட்டு சென்றதும் இந்துத்துவ அரசியல் தான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.